Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா $10 to $8K சேலஞ்சில் இன்னைக்கு டே 7. எனக்கு டே 7ல எனக்கு டார்கெட் எவ்வளோன்னா $9.54 என் டார்கெட். கேபிட்டல் இருக்குன்னா $51.18 கேபிட்டல் இருக்குது. அதில் என் டார்கெட் $9.54 டார்கெட் எடுக்கணும். ஓகே, மோஸ்ட்லி நான் ஒரு 4 to 5 ட்ரேடில் இந்த டார்கெட்டை ஹிட் அடிக்க பார்க்குறேன். ஸோ நம்ம எப்படி போகிறோம் அப்படி மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ப்ராப்பராக ரெகுலராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன ரீசனுக்கு அங்கே ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். நான் இப்போ என்ன மார்க்கெட் எடுத்திருக்கேன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் ஓடிசி மார்க்கெட் தான். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் ஃபுல்லாக ஓடிசியாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக டவுன் ட்ரெண்டாக இருந்தவன் இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் ஹையர் ஹையர் ரோ வைஸில் மூவ் ஆகிட்டு ஸோ இங்கேருந்து நல்லா வால்யூமாக பிரேக் அவுட் எடுத்திருக்கான். ஓகே, வால்யூமாக பிரேக் அவுட் எடுத்த செல்லர்ஸ் எந்த லெவல்லேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறான்னு பார்த்துட்டு அங்கேருந்து பையிங் ப்ரெஷர் வால்யூமாக வந்தால் ஒரு கண்டினியூ ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர்லேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், செல்லருந்து பைக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறாங்க. இங்கே நீங்கள் கொடுக்குற செல்லர் வைஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்குறானோ வீக்காக கொடுக்குறானோ அதுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அகெயின் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ட்ரேட் எடுக்கும்போது. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக போனால், பட் இந்த லெவல்லையும் செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் எடுத்தாலும் பட் இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா? இந்த ப்ரெஷர் வைஸ் இங்கேருந்து இந்த லெவல்லேருந்து தான் பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ அகெயின் நான் செல்லுக்கு கொடுக்குறேங்க, பார்க்கலாம். ஏன்னா செல்லர் வைஸ் வால்யூமாக வந்திருக்கான். பையரை விட செல்லர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓவராலாக டவுன் ட்ரெண்டு. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனாலும் ஒரு ஃபேக் அவுட் தான். இங்கே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் செல்லிங் ப்ரெஷர் வால்யூமாக வந்துட்டுருக்கான். சரியா? அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் எனக்கு இது லாஸ் ஆச்சுன்னா நான் எம்டிஜி ட்ரை பண்ணுறேன். எம்டிஜிக்கு ரெடியாக இருப்போம். ஏன்னா ஓடிசி மார்க்கெட் எப்போது கவுத்து விடுவான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஓகே, எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த கேனல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது அகைன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். சேம் மார்க்கெட்டு தான், ஜிபிபி சிஹெச்எஃப் ஓடிசி தான். ஸோ அகெயின் எனக்கு இந்த லெவலில் நல்லா பையர்ஸ் வால்யூமாக வந்தாங்கன்னா நான் ஒரு கண்டினியூ ட்ரேட் போகிறேன். ஏன்னா எனக்கு அகெயின் நல்லா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே ஆகும். ஓகேவா? ஒரு ஹை லோ, அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு லோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பையர்ஸ் மேலே போவாங்க. அந்த ஒரு ரீசன் தான். எனக்கு இந்த ஹையை பிரேக் எடுக்கணும். ஓகே, நான் அகெயின் பை போகிறேன். ஸ்ட்ராங்காக இருக்குது பையர்ஸ். அந்த ஒரு ரீசனுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா ஹை பிரேக் அவுட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட்டு இங்கே தான் இருக்குது, லைட்டாக தான் எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க மார்க்கெட். ஏன்னா இங்கேயும் ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க. அகைன் பையர்ஸ் நல்லா பிரேக் அவுட் எடுத்து ரீடெஸ்ட் எடுத்தாலும் பையர்ஸ் வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்க. அதிக பேர் வாங்க தான் பார்க்குறாங்க. விற்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதனால தான் நான் பை ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா செல் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்காங்க, வாங்குறவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை அகெயின் பை அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் இங்கே ஒரு எம்டிஜி யூஸ் பண்ணுறேன், 6 or 7 யூஸ் பண்ணுறேன். நல்லா வாங்குறவங்க தான் இருப்பாங்க, பையிங் ப்ரெஷர் தான் எதிர்பார்க்குறேன் நான் இங்கே. ஓகே, நான் அகெயின் பை பண்ணுறேன். எனக்கு அது லாஸ். எம்டிஜி ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். $1.16 லாஸில் இருக்குது. அகைன் ஒரு $7 எம்டிஜி போயிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வேணும்.
த்ரீக்கு 6 தான் போட்டிருக்கணும், நான் 7 போட்டிருக்கேன், $1 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா 93% இருக்குது, அது பர்சன்டேஜ் வைஸில் எதுவும் குறையும் இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு பையர்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் செல்லருக்கு கம்மியாக இருக்குது, பையருக்கு தான் வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் பை பண்ணுறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. என்ட்ரி கரெக்டாக கொடுத்ததுனால எனக்கு ப்ராஃபிட். சரிங்களா, நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் என் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5.35. இப்போ நான் ஒரு $5 ரிஸ்க் வைக்க போகிறேன் என் ப்ராஃபிட்டில் இருந்து. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரிக்கு நான் இந்த ப்ராஃபிட்டை நான் அப்படியே ரிஸ்க் வைக்கிறேன். எனக்கு ஷோர் ஷார்ட் கேண்டலுக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ட்ரேட் எடுக்கும்போது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட் ரீச் ஆனதும் இங்கேருந்து நான் மார்க் பண்ணி வச்சிடல, அந்த லெவல்லேருந்து செல்லிங் ப்ரெஷர். ஓகே, அந்த ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த லெவலில் பிரேக் எடுத்தால் தான் நம்ம அகெயின் பை போகணும். அதர்வைஸ் இங்கேருந்து நம்ம செல்லிங் ப்ரெஷருக்கு தான் நான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனதும் எல்லாம் மார்க்கெட்டில் செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு அதிகமான ஒரு ரேட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விற்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த விற்கும்போது நிறைய அந்த ஏரியா போனாலே நிறைய பேர் விற்றுருவாங்க. அந்த ஒரு ரீசன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போனதும் நிறைய பேர் செல் பண்ணுறதுக்கான ரீசன். சரிங்களா, அகெயின் நான் வெயிட் பண்ணுறேன். அகெயின் நான் இங்கே அகெயின் செல் போகிறேன். நான் $5 ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, செல். ஆனால் விற்கிறவங்க ஸ்ட்ராங்காக விற்றுட்ருக்காங்க. அகெயின் நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. அந்த ஒரு ரீசன் தான் அவர் விற்கும்போது நம்ம கண்டினியூ ட்ரேட் கொடுத்தாங்கன்னா, ஸோ அந்த ஒரு ரீசனில் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் பேர் விற்றுருவாங்க அப்படியே. ஸோ அது டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே செல் சென்ட் போயிருக்கேன். பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேட் இது ப்ராஃபிட் ஆச்சுன்னா நான் டே க்ளோஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இது டார்கெட் ஹிட் ஆயிரும். நிறைய பேர் விற்கிறவங்க அதிகமாக இருக்காங்க இந்த ஏரியாவில், அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரீச் ஆனதும் செல்லிங் ப்ரெஷர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஓடிசி மார்க்கெட் லாஸ்ட் மூமெண்ட்டில் பையர் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்கும். லாஸ்ட் மூமெண்ட்டில் ஓகே, நான் என்ட்ரி கரெக்டாக கொடுத்ததுனால எனக்கு ப்ராஃபிட். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் எப்படி க்ளோஸ் பண்ணால். ஸோ இந்த மாதிரி இதில் மேனிபுலேட் இதே பையர் கேண்டில் முடிச்சிடுவான், நெக்ஸ்ட் ட்ரேடு செல் போவான். அந்த மாதிரி ஏரியாவில் நிறைய இருக்குது. அதுதான் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்னவா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா எப்படி பிரிண்ட் ஆகுது கேண்டில் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என் டார்கெட் பார்த்தீங்கன்னா 9.54 தான். நான் 9.17 கெயின் பண்ணிட்டேன். ஸோ இன்னியோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டேவை. ஓகே, அகைன் இதுக்கு மேலே இந்த இதை ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் இந்த அக்கௌண்ட்டை அப்படியே லாக் அவுட் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.